Morning students. Now we are seeing plant kingdom. Already we finished 2 classes. This is the third class. Today we are going to see outline of Bentham and Hooker's system of classification. It is very important classification. It is the basic of binomial nomenclature. The divisions spermatophyta are divided into 3 classes. அதாவது இந்த ஸ்பெர்மட்டோ அதனுடைய ஸ்பெர்ம்ஸை வச்சு நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க பெந்தம் ஹூக்கர்ஸ் கிளாஸிஃபிகேஷனில். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸினுடைய ப்ரொனவுன்சியேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொனவுன் வெல், யூ ஆர் நாட் ஏபிள் டு ரைட் கரெக்ட் ஸ்பெல்லிங். ஸோ யூ ஷுட் லிசன் த கிளாஸ் ப்ராப்பர்லி அண்ட் ஸ்பெல் த வேர்ட்ஸ் ப்ராப்பர்லி. ஃபஸ்ட் ஒன் டைகாட்லிடன், ஜிம்னோஸ்பெர்ம், மோனோகாட்டிலிடன். வந்து இதிலெல்லாம் சைலண்ட் பாருங்கள். டைகாட்லிடன் இருவித்திலை தாவரங்கள், ஜிம்னோஸ்பெர்ம்கள் ஒருவித்திலை தாவரங்கள். இது 3 தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பெர்மட்டோஃபைட்டா 3 டிவைடட் இன்டூ 3 கிளாஸஸ். அடுத்தது பாருங்கள், இதை பற்றின இது ஒவ்வொன்றும் எந்த மாதிரியானது அப்படிங்கிறத படிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் 1 டைகாட்லிடன்னா இருவித்திலை தாவரம்னு நம்ம படிச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ் 6th 7thலாம் பார்த்தீங்கன்னா டேப் ரூட், ஃபைப்ரஸ் ரூட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதுதான் இது. டேப் ரூட் எதில் இருக்குன்னு படிச்சிருக்கோம், டைகாட்லிடன்ஸ். அடுத்தது மோனோகாட்டில் எது இருக்குன்னு படிச்சிருக்கோம், ஃபைப்ரஸ் ரூட். அதெல்லாம் நம்ம இப்போ படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைகாட்லிடனுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா சீட் ஹேஸ் 2 காட்லிடன்ஸ், அதாவது விதைகள் இருவித்திலை கொண்டதாக இருக்கும். லீவ்ஸ் ஹேவ் ரெட்டிகுலேட் வெனேஷனா பக்கவாட்டு நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டேப் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட். டேப் ரூட் சிஸ்டம்னா ஆணிவேர் தொகுப்பு. ஃப்ளவர்ஸ் ஆர் டெட்ராமரஸ் அண்ட் ஆர் பென்டாமரஸ், அதாவது 4 இதழ்கள் அல்லது 5 இதழ்களை கொண்டிருக்கும். எதுலன்னா டைகாட்லிடன்ஸில். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2 ஜிம்னோஸ்பெர்ம், நேக்டு சீடு பிளான்ட், அதாவது விதையில்லா தாவரங்கள். விதையில்லா தாவரங்கள்னு எதை சொல்லுவாங்கன்னு சொன்னோம்னா ஜிம்னோஸ்பெர்ம், அதாவது ஜிம்னோஸ்பெர்ம்கள் தான் விதையில்லா தாவரங்கள்னு அழைக்கப்படும். பிளான்ட்ஸ் ஆஃப் திஸ் class have no fruit. It has 3 families. They are Cycadaceae, Coniferae, அடுத்தது Neetaceae. பாருங்கள், Cycadaceae, Coniferae, Neetaceae. நல்லா படிக்கணும். Cycadaceae, Coniferae, Neetaceae. Next one, class 3 Monocotyledon. சீட் ஹேஸ் சிங்கிள் காட்லிடன், அதாவது விதைகள் ஒரு வித்திலை மட்டும் கொண்டது. லீவ்ஸ் ஹேவ் பேரலல் வெனேஷன், அதாவது இணைப்போக்கு நரம்பமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இஸ் ப்ரெசன்ட், அதாவது இணைப்போக்கு நரம்பமைவுனா இது லீஃப் இருக்குது அப்படின்னா இப்படியே போகும் அதனோட இருக்கக்கூடிய வெயின்ஸு. அதுவே நம்ம இந்த டைகாட்லிடன்ஸில் பார்த்தோன்னா பக்கவாட்டு நரம்பமைவு, மேங்கோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி போகிறதுக்கு பேர் ரெட்டிகுலேட் வெனேஷன். இந்த மாதிரி நேராக போகிறதுக்கு பேர் பேரலல் வெனேஷன். இது ஒரு புற்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெனேஷன் தான் இருக்கும். என்ன காரணம்னா அது மோனோகாட்லிடன்ஸ். இதழ்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தோம்னாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது மோனோகாட்டிலிடனா இல்லை டைகாட்லிடனா அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர், அதாவது இரு சொல் பெயரிடும் முறை. The naming of an organisms with 2 words are known as binomial nomenclature. அதாவது இந்த binomial nomenclatureல 2 words ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. For example, the binomial name of mango, Mangifera indica. binomial name இரு பெயரிடும் முறை எதுன்னு மேங்கோக்கு பார்த்தீங்கன்னா Mangifera indica. Here the first word Mangifera refers to the genus. பேரினத்தினுடைய பெயர் தான் Mangifera. Name and the second word indica to the species name. ஸ்பீசிஸ்னா சிற்றினம், அதனுடைய சிற்றினத்தோட பேர் தான் இண்டிகா. இண்டிகாங்கிறது நம்ம இந்தியாவை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு அவுட்லைன் ஆஃப் பெந்தம் அண்ட் ஹூக்கர்ஸ் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா பெந்தம் ஹூக்கர்ஸ்னுடைய கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதில் சீடேடு பிளான்ட்ஸினுடைய டிவிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சீடேடு பிளான்ட்ஸ் பாருங்கள், டைகாட்லிடன், ஜிம்னோஸ்பெர்ம், மோனோகாட்லிடன். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3. இதில் ஜிம்னோஸ்பெர்மில் 3 ஃபேமிலிஸ் இருக்குதுன்னு ஆல்ரெடி படித்தோம். மோனோகாட்லிடனில் சப் கிளாஸ் 3 இருக்குது. இதில் பாருங்கள், பாலிபெட்டலே சப் கிளாஸ் 1, தலாமிஃப்ளோரே, டிசிஃப்ளோரே,
காலிசிஃப்ளோரே. இதில் பாருங்கள் சின்பெட்டலேயில் பாருங்கள் இன்ஃபரே, ஹெட்டிரோமரே அண்டு பைகார்பெல்லட்டே. அடுத்தது மோனோ கிளைமேட். இது வந்து எப்படி படிக்கணும்னா மோனோக்ளாமிடே. எப்படி படிக்கணும்? மோனோக்ளாமிடே. இதில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் 8. இதை பற்றிலாம் நீங்கள் விரிவாக நெக்ஸ்ட்டு இயரில் படிப்பீங்க. இதில் வந்து பேசிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு மட்டும் தெரிஞ்சிட்டால் போதும், அவுட்லைன் தெரிஞ்சிட்டால் போதும். சீடட் பிளான்ஸை மட்டும் நம்ம 3 டைப்ஸாக வச்சுருக்காங்க. டைகாட்லிடன், ஜிம்னோஸ்போம், மோனோகாட்லிடன். இதில் எத்தனை இருக்குங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது பைனாமியல் சிஸ்டம் had been properly made used by Linnaeus in his book ஸ்பீசிஸ் பிளான்டரம். பைனாமியல் நேம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணது யார் அப்படின்னா லின்னேயஸ் தான். அவர் எந்த புக்கில் இதை ஃபாலோ பண்ணியிருக்காருன்னா ஸ்பீசிஸ் பிளான்டரம். த சிஸ்டம் ஆஃப் நேமிங் த பிளான்ஸ் ஆன் சயின்டிஃபிக் பேசிஸ் இஸ் நோன் அஸ் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். அதாவது அறிவியல் முறைப்படி பெயரிடுறதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர். பைனாமியல் நேம் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை காஸ்பர்ட் பாஹின் இன் த இயர் ஆஃப் 1623. அதாவது ஃபஸ்ட்டு பைனாமியல் நாமன்கிளேச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா காஸ்பர்ட் பாஹின். எந்த வருஷம்னா 1623. நெக்ஸ்ட்டு இது ரொம்ப டூ யூ நோ வெரி இம்பார்ட்டன்ட். லார்ஜஸ்ட் ஹெர்பேரியம் ஆஃப் இந்தியா இஸ் இன் கொல்கட்டா. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹெர்பேரியம் விச் ஹேஸ் மோர் தென் 10 லேக்னா 1 million ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்பேரியம் ஸ்பெசிமென்ஸ். இதை நான் சொன்னேன் ஹெர்பேரியம்னா என்னன்னு சொல்லி. ஒரு பிளான்ட்டை அதை அப்படியே எடுத்து அதை ட்ரை பண்ணி ப்ரெஸ் பண்ணி காய வச்சு அதை அப்படியே ஒரு ஹெர்பேரியம் ஷீட்டில் ஒட்டி வைக்கிறதுக்கு பேர் தான். பார்க்குறதுக்கு அதை நேச்சுரலாக அந்த பிளான்ட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரியுற மாதிரி இருக்கும். சரியா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹெர்பேரியம். அதாவது ட்ரையஸ்ட் ஸ்பெசிமென் ஆஃப் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு salient features ஆஃப் algae. இந்த இதில் அடிப்படையாக இருக்கக்கூடியது எதுனா ஆல்காக்கள். நம்ம பாசான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஆல்கான்னு இங்கே சொல்கிறாங்க. பாசான் பிடிச்சிருக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தண்ணி ரொம்ப நாளாக பெஞ்சிட்டே இருந்துச்சு, தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல நீர்நிலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாசான் இருக்கும். அது பாசாங்கிறது எதுன்னா இந்த ஆல்கே தான். பாருங்கள், ஆல்கே ஆர் குளோரோஃபில் பியரிங் சிம்பிள் ப்ரிமேட்டிவ் பிளான்ட்ஸ் அண்ட் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். அதாவது தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கக்கூடிய குளோரோஃபில், அதாவது கிரீன் கலர் நிறமி கொண்ட ஒரு தாவரம். ஆல்கே பிலாங்ஸ் டு தாலோஃபைட்டா அண்ட் த பிளான்ட் பாடி ஆஃப் ஆல்கே ஆர் கால்டு தாலஸ். ஆல்கே வந்து தாலோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. அதனுடைய பிளான்ட் பாடிக்கு என்ன பேர் அப்படின்னா ஆல்கேனுடைய பிளான்ட் பாடிக்கு பேர் தான் தாலஸ். எக்ஸாம்பிள், த பிளான்ட் பாடி இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டோம், இந்த தாலஸ் எடுத்துக்கிட்டோம், பிளான்ட் பாடி தாலஸ்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த தாலஸ் எடுத்துக்கிட்டோம், பிளான்ட் பாடி இருந்தாலும் அதில் நம்மளால் என்ன பண்ண முடியாது? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃப் எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம அதை ஒட்டுக்கா என்னன்னு சொல்கிறாங்கன்னா தாலஸ்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆல்கே ஆர் லிவிங் இன் அக்வாட்டிக் ரீஜியன். நமக்கு தெரியும் பாசான் பிடிச்சிருக்கிறது எல்லாமே எங்கே தான் இருக்கும்? அக்வாட்டிக் ரீஜியனில் தான் இருக்கும். இட் மே பி ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர். இது ஒரு வேளை நன்னீரில் இருக்கலாம் இல்லது கடல் நீரில் இருக்கலாம். வெரி ஃபியூ ஆல்கே கேன் சர்வைவ் இன் டெரஸ்ட்ரியல் கண்டிஷன்ஸ். சில ஆல்காக்கள் மட்டும்தான் அதாவது புவிப்பரப்பில் வந்து வாழக்கூடியது. சம் ஆல்கே ஆர் வெரி மைன்யூட் அண்ட் ஃப்ளோட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர். சில ஆல்காக்கள் வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும். அது என்ன பண்ணுன்னா வாட்டரில் மிதக்கக்கூடியது. தீஸ் ஆல்கே ஆர் கால்டு பைட்டோ பிளாங்டான். அந்த அதாவது நீரில் மிதக்கக்கூடிய ஆல்காக்களுக்கு பேர் தான் பைட்டோ பிளாங்டான். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ஆல்கே ஆர் சிம்பயான்ஸ். சிம்பயான்ஸுங்கிறது ஆல்கே லிவிங் வித் ஃபங்கை அண்ட் தே போத் ஆர் மியூச்சுவலி பெனிஃபிட்டட். அதாவது ஃபங்கைக்கு வந்து எது கிடையாது? க்ரீன் பிக்மெண்ட், அதாவது குளோரோஃபில் கிடையாது. அதனால் என்ன பண்ணால் சில வகையான ஆல்காக்கள் பூஞ்சைகளோடு சேர்ந்து ரெண்டும் மியூச்சுவலாக, அதாவது இது வந்து உணவை தயாரிக்கிறது, அது வந்து இருப்பிடத்தை தர்றது, அந்த மாதிரி மியூச்சுவலாக வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி வாழக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் தான் லிச்சன்ஸ். ஃபியூ ஸ்பீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்காவும் பூஞ்சையும் இருக்கக்கூடிய ஒட்டுக்கா வாழக்கூடிய அந்த சிம்பயான்ஸுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? லிச்சன். ஃபியூ ஸ்பீசிஸ் ஆஃப் தெம் ஆர் எபிபைட்ஸ். எபிபைட்ஸுங்கிறது க்ரோவிங் ஆன் அனதர் பிளான்ட்ஸ், அதாவது மற்ற உயிரினங்கள் மேலே வாழக்கூடியதுக்கு பேர் தான் எபிபைட்ஸ். நெக்ஸ்ட்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல்கே. இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆல்கேஸ் இருக்குது. பாருங்கள், நல்ல இதில் வரக்கூடிய
வேர்ட்ஸை நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிளான்ட் பாடி ஆஃப் த ஆல்கே ஆர் யூனிசெல்லுலர் ஆர் மல்டிசெல்லுலர், அதாவது ஆல்காக்களில் ஒரு செல் உயிர்களும் இருக்குது, பல செல் உயிர்களும் இருக்குது. யூனிசெல்லுலர் மோட்டைல், அதாவது ஒரு செல் உயிர் கொண்ட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய உயிரினம் எதுனா கிளாமிடோமோனாஸ், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். நான் மோட்டைல், அதாவது நகராத உயிரினம்னு பார்த்தோம்னா குளோரெல்லா. மல்டி செல்லுலார் அன்பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ஸ், அதாவது மல்டி செல்லுலார்லேயே அன்பிரான்ச்சாக இல்லாமல் இருக்கிறது ஸ்பைரோகைரா, அதாவது அன்பிரான்ச்டுனா பிரான்ச்சே இருக்காது ஸ்பைரோகைரா. பிரான்ச்டு ஃபிலமெண்ட்ஸ்னால் கிளாடோஃபோரா, அதை எப்படி படிக்கணும்? கிளாடோஃபோரா. சம் ஆல்கே ஆர் ஜான் ஹெல்ப், பெரிய பாசின்னு சொல்லுவோம். மேக்ரோசிஸ்டிக்ஸ், சிஸ்டிஸ், அதுக்கு பேர் என்னது? மேக்ரோசிஸ்டிஸ். சம் ஆல்கே ஆர் லிவிங் ஆஸ் கலோனிக்கல் ஃபார்ம், வால்வாக்ஸ், கலோனிக்கல் ஃபார்மில் வாழக்கூடியது, அதுக்கு பேர் என்னதுன்னா வால்வாக்ஸ். ஆல்கா லைக் காரா resembles largest plant body and it possesses well developed sex organs, அதாவது காராங்கிற பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, ஆல்கேக்கு பார்த்திங்கன்னா நிறைய வெல் டெவலப்டு பிளான்ட் பாடி இருக்கும். அதே சமயத்தில் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கும். ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கே, ஆல்கைனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா 3 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஆர் சீன் இன் ஆல்கே. வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா, அதாவது துண்டாதல் முறைப்படி அந்த பிளான்ட் என்ன பண்ணுன்னா துண்டாயி புது பிளான்ட் வந்து உருவாக்கக்கூடியது. நம்ம தண்டெல்லாம் கிள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர் ஃபார்மேஷன் கிளாமிடோமோனாஸ், அதாவது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோன்னா நம்ம கிளாமிடோமோனாஸில் பார்த்தோம். இதில் வந்து ஸ்போர்கள் உருவாகி அது தனி உயிரினமாக உருவாகும். நெக்ஸ்ட்டு செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பை மீன்ஸ் ஆஃப் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், அதாவது கேமெட்டுகள் இணைவு மூலியமாக ஏற்படக்கூடிய இணைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அது எந்த வகையான ஆல்காக்களில் நடைபெறும்னா ஸ்பைரோகைரா, காரா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், enough this class. Today's homework, this 3 type of classes. ஓகே, இதை முடிச்சுட்டு இன்னைக்கு நடத்தின கிளாஸஸில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸுடைய ப்ரொனவுன்சியேஷனை கிளியராக ஸ்பெல் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம பின்னாடி இது நடத்த போகிறது புரியும். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.